அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, ஹதீஸில் வருகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் கடைசி நாளில் நம்புகின்றார்களோ பக்கத்து வீட்டாரை சங்கி செய்யட்டும். யார் அல்லாஹ்வையும் கடைசி நாளில் நம்புகின்றாரோ அவர் பக்கத்து வீட்டாரை நோவினை செய்யக்கூடாது. இரண்டாவது, விழுந்தாளை சங்கி செய்யட்டும். மூன்றாவது, நல்லது பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். அல்லாஹ்வையும் கடைசி நாளை நம்புவது இந்த உலகத்தில் யார்? முஸ்லிம்கள், நாங்கள் தான் மட்டும்தான். இந்த கடைசி நாளை நம்புவதற்கு மட்டும்தான் இந்த உபதேசம் பொருந்தும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் முழு உதவியும் செய்வான். முழு கஷ்டத்திலும் அல்லாஹ் விடுதலை தருவான். நிபந்தனை அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ் கூறுகின்றான், அபுல் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடம் வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை விரோதிகள் பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள். உம்மா மிக கவலையில் இருக்கின்றார். என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்பதை ஓத சொல்லுங்கள். இதை ஓத சொன்னார்கள், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இது எவ்வளவு பிரம்மாண்டமான திக்கு என்று தெரியுமா? சாதாரணமான திக்கு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என சொன்னார்கள். இது லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். காரணம் இல்லாமல் ஜெயிலில் இருக்கின்றார்களே, இந்த திக்ரை ஓத சொல்லுங்கள். முதலில் சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என சொன்னார்கள். இரண்டாவது, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ் பதில் சொல்கின்றான், என் அடியான் என்னை உண்மைப்படுத்திவிட்டான். முஅத்தின் ஹய்யா ஸலா என்று சொல்லும்போது நாம் என்ன சொல்வோம்? லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், ஒரு நன்மையான காரியங்களை செய்வதற்கும் ஒரு பாவத்தில் தப்பித்து செல்வதற்கும் என்னால் முடியாது. யா அல்லாஹ், உன் சக்தியை தவிர. இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். நீ ஆக உயர்ந்தவன், ஆக பிரம்மாண்டமானவன். ஆயத்துல் குர்சியை கடைசி பாருங்கள், வஹுவல் அலியுல் அலீம். மூன்றாவது, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற திக்ரை பிஸ்மியுடன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லது பிஸ்மில்லா என்ற திக்ரோடு வீட்டை விட்டு வெளியே வந்தால் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று கூறி வெளியே வந்தால் மலக்குமாக சொல்கின்றார்கள், நீ பாதுகாக்கப்பட்டுள்ளாய். அவ்வளோ பெரிய திக்கு. நாலாவது சிறப்பு, நன்மையான காரியங்களில் முதன்மையானது. ஐந்தாவது, சொர்க்கத்துடைய மரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மெஹராஜில் சந்தித்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்கள் உம்மத்துக்கு சொல்லுங்கள், சொர்க்கத்தில் பூமி சும்மா இருக்கின்றது, மரங்களை நாட்ட சொல்லுங்கள். கேட்டால் சொர்க்கத்தை எப்படி மரம் நாட்டுவது? அதிகமாக லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்பதை ஓத சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதிகம் ஓதுவோம். நான் போய் சொல்லிக் கொடுத்தேன், இவரும் அதிகம் ஓத ஆரம்பித்தான். ஓத அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த சிறையிலிருந்து பாதுகாத்துடன் கனிமத்துடன் அல்லாஹ் வர வைத்தான். நம்பிக்கையோடு ஓதி வர வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றாரோ அவருக்கு முழு வழியையும் அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அறியாத புறத்திலும் அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். நினைக்காத புறத்திலும் அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான்.